மக்களவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தொகுதிகளை அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள கிரவுன் பிளாசா ஹோட்டலில் அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் முன்னிலையில் ஓ பன்னீர்செல்வம் தொகுதி பட்டியலை வாசித்தார். அதிமுக கூட்டணியில் அந்த கட்சி 20 இடங்களில் போட்டியிடுகிறது. கூட்டணியில் உள்ள பாஜக 5 இடங்களிலும், பாமக 7 இடங்களிலும், தேமுதிக 4 இடங்களிலும் போட்டியிடுகின்றன. பிற கட்சிகளாக தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய தமிழகம், புதிய நீதி கட்சி ஆகிய கட்சிகளுக்கு தலா ஒரு இடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி தொகுதி என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி தொகுதியை பெற பாமகவும் தேமுதிகவும் போட்டி போட்டதாக தகவல் வெளியான நிலையில் அந்த தொகுதி தேமுதிகவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மெகா கூட்டணியில் வெற்றி கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகள் விவரங்கள் பின்வருவன. நாடாளுமன்ற மக்களவை பொதுத் தேர்தல் 18/4/2019 அன்று நடைபெற உள்ளதை முன்னிட்டு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதன் கூட்டணி கட்சிகளான பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, தேசிய முற்போக்கு திராவிட கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி, புதிய தமிழகம் கட்சி, புதிய நீதி கட்சி, அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி ஆகிய கட்சிகளுடன் செய்து கொண்ட நல்ல ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் கூட்டணி கட்சிகளும் போட்டியிடும் தொகுதிகளின் விவரம் பின்வருமாறு. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 1 சேலம், 2 நாமக்கல், 3 கிருஷ்ணகிரி, 4 ஈரோடு, 5 கரூர், 6 திருப்பூர், 7 பொள்ளாச்சி, 8 ஆரணி, 9 திருவண்ணாமலை, 10 சிதம்பரம் தனி, 11 பெரம்பலூர், 12 தேனி, 13 மதுரை, 14 நீலகிரி, 15 திருநெல்வேலி, 16 நாகப்பட்டினம், 17 மயிலாடுதுறை, 18 திருவள்ளூர், 19 காஞ்சிபுரம், 20 சென்னை தெற்கு. கைதட்டுங்க. பாட்டாளி மக்கள் கட்சி 1 தருமபுரி, 2 விழுப்புரம், 3 கோணம், 4 கடலூர், 5 மத்திய சென்னை, 6 திண்டுக்கல், 7 ஸ்ரீபெரும்புதூர். கைதட்டுங்க. பாரதிய ஜனதா கட்சி 1 கன்னியாகுமரி, 2 சிவகங்கை, 3 கோயம்புத்தூர், 4 ராமநாதபுரம், 5 தூத்துக்குடி. திராவிட கழகம் 1 கள்ளக்குறிச்சி, 2 திருச்சிராப்பள்ளி, 3 சென்னை வடக்கு, 4 விருதுநகர். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி 1 தஞ்சாவூர், புதிய தமிழகம் கட்சி 1 தென்காசி, புதிய நீதி கட்சி 1 வேலூர், அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி 1 புதுச்சேரி. இங்கனம் அன்புடன். அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் பட்டியல் இன்று அறிவிக்கப்படும் என ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார். 18 தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர் நேர்காணல் நடைபெற உள்ளதாகவும், நேர்காணல் நிறைவடைந்தவுடன் அதிமுக போட்டியிடும் 20 மக்களவை தொகுதிக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்படுவார்கள் எனவும் அவர் கூறினார்.